நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இவர் பேரு தான் முகமது ஷா. மக்களை பொறுத்தவரையும் இவர் முகமது ஷா கூப்பிடுறதோட 10 ரூபாய் பிரியாணி தாத்தா தான் கூப்பிடுவாங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்ச பிரியாணியை இப்போ ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ்க்கு கொடுத்துன்னு இருக்காரு. இவ்வளவு சீப்பா எதுக்காக தராருன்னு சொல்லி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சோம். அவர் சொன்ன பதில் கேட்டு நாங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டோம். இங்க இருக்கிற மக்கள் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கினாதான் என்னால நிம்மதியா சாப்பிட முடியும்னாரு. அவர் இது எந்த ரீசனுக்காக செய்யறாருன்னு தெரியல. ஆனா எந்த ரீசனா இருந்தா அவருக்கு இறைவன் அருள் புரிட்டோம். எதுக்காக சொல்றேன்னா, இந்த 75 வயசுல பிரியாணி செய்யறதுல இருந்து பிரியாணி டேக்ஸா கழுவுற வரையும் எல்லா வேலையும் ஒரே ஆள் அவர் மட்டும் தான் செய்யறாரு. எங்களுக்கு புரிஞ்சது ஒண்ணு மக்கள் கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அந்த ஏரியா மக்களை பொறுத்தவரையும் ருசிக்காக சாப்பிடாம பசிக்காக சாப்பிடுற மக்கள். என்னதான் நீங்க பசிக்கு சாப்பிட்டாலும் நான் தரது உங்களுக்கு ருசியா தான் தருவேன். அந்த காஸ்ட்ல எவ்வளவு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அவ்வளவு குவாலிட்டியா தராரு. அசோக் நகர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா இவர்கிட்ட வந்து பிரியாணி சாப்பிடுங்க. பெருசா பிரியாணி டேஸ்ட் எதிர்பார்த்து வராதீங்க. பாயோட நல்ல மனசுக்காக வாங்க. ஏன்னா ஒரு சில ஸ்கூல் பசங்கலாம் ஜஸ்ட் ஒரு 5 ருபீஸ்க்கு கேட்டாலும் கொடுக்குறாரு. நீங்க இங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா பாய்க்கும் சரி அந்த ஏரியா மக்களுக்கும் சரி ஒரு நல்ல ஹெல்ப்பா இருக்கும். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் நீங்க எங்க இருந்தாலும் அசோக் நகர் புகாரி ஹோட்டல் கிட்ட வந்துருங்க. அதை தாண்டிங்கன்னா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பல்லவ ஹாஸ்பிட்டல் வரும். அந்த ஹாஸ்பிட்டலை ஒட்டி அப்படியே லெஃப்ட் போங்க. அப்படியே செகண்ட் லெஃப்ட் திரும்புங்க. செகண்ட் லெஃப்ட் எடுத்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாய் கடை வந்துடும்.